நேத்திக்கே போட வேண்டிய வீடியோ என் கேரகம் இன்னைக்கு நான் வீடியோ போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. ஸோ நேற்று ஈவினிங் ஷோ தான் போக முடியிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுங்க. ஸோ நைட்லாம் நல்ல ஒரு ரெயின், ஸோ கிளைமேட் ஒரு நல்ல ஒரு சில்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்ரித் அரவிந்த் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணி கடந்த மே 15ஆம் தேதி மலையாளத்திலும், இந்த வாரம் மே 22ஆம் தேதி தமிழ்லையும் பேசில் ஜோசப் அண்ட் டொவினோ தாமஸ் நடிப்புல ரிலீஸ் இருக்கிற அதிரடி படம் அதிரடியா இருக்குதா அப்படின்றத நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சாம் குட்டி அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்றாரு. இவர் ஜாயின் பண்ற அதே காலேஜ்ல சில வருடங்களுக்கு முன்னாடி இவரோட அண்ணன் அவரோட இந்த காலேஜ்ல படிச்சிருக்கிறாங்க. அப்ப படிக்கும் போது ஒரு கல்ச்சுரல் ஃபீஸ்ட், அந்த ஒரு ஃபீஸ்ட்ல அண்ணனோட லவ்வர் அண்ட் கூட 2 பேர் இறந்து போயிட்டாங்க. கூட்ட நெரிசத்துல ஏற்பட்ட ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் அந்த ஒரு கல்ச்சுரல் ஃபீஸ்ட் தம்பிகாரன் காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ரெக்வஸ்டுக்கு ஏத்த மாதிரி கல்ச்சுரல் ஃபீஸ்ட் நடக்குதா நடக்கலையா அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. இந்த ஃபெஸ்டுக்காக நேரங்கள பார்க்காம படிப்பெல்லாம் விட்டுட்டு பயங்கரமா உழைச்சது சாம் குட்டி தான். நான் 2021 to 24 பேட்ச். ஸோ இதுல 21 and 22 அந்த வருஷம் மட்டும் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சில மாதங்கள் மட்டும்தான் காலேஜ் போயிருந்தேன். பட் 23 and 24ல 2 கல்ச்சுரல் நடந்தது. ஒன்னு ஆனுவல் டே, இன்னொன்னு ரங்கோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ்ஆருக்கே ஒரு புதுசா ஒரு கல்ச்சுரல் ஃபீஸ்ட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துற விதமா ஒரு மலரும் நினைவுகளா இந்த படம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் காலேஜ் மெமரிஸை ஞாபகப்படுத்துற விதமா படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். படத்துல பேசில் ஜோசப் அவர் காலேஜ்ல அந்த கல்ச்சரல் ஃபீஸ்டுக்காக என்ன மாதிரிலாம் ஒரு பாடுபடுறாரு, இதுக்காக காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. வினீத் ஸ்ரீனிவாசன் இந்த கல்ச்சுரல் ஃபீஸ்ட்க்கு சீஃப் கெஸ்டா கொண்டுட்டு வரணும். ஸோ அது பேசில் ஜோசப் அவர் வாட்ஸ்அப் மூலயமா பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா ஒரு கல்ச்சுரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே இந்த சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல சப்போஸ் ஒரு விஸ்கம் நம்மள மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அது ஹெச்ஓடி டிசைட் பண்ணுவாரு. இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டிஸ்கஷன் இருக்கும், இல்ல ஸ்டாஃபோட டிஸ்கஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும். பட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நடத்துறது அப்படின்றது ரேரான ஒரு விஷயம். ஸோ அதை இந்த படத்துல அவர் வராரா வரலையா அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அவர் நடிக்கிறாரு. அதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த படம் சுவாரஸ்யமா செகண்ட் ஹாஃப் போகுது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கம்ப்ளீட் ஆகின வரைக்கும் டைம் போனதே தெரியல. அந்த அளவு படம் 2.25 மணி நேரம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனா தம்பி, என் கதையில நான் தான்டா ஹீரோ. படத்துல காமெடி மன்மதனை நீ கலைஞனா அப்படின்னு சிம்பு பாடல்ல தொடங்கி ஒரு சில பழைய பாடல்களை பயன்படுத்தினதாகட்டும், இல்ல பேசில் ஜோசப் நம்ம ரியா ஷெஃப் அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதாகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சாம் குட்டி அப்படின்ற ஒரு கேரக்டரை எப்படி எடுத்துக்கிறாங்க பேசில் ஜோசப், அதை எப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு அவர் போறாரு. பேசில் ஜோசப்புக்கும் டொவினோ தாமஸ்க்கும் நடுவில் என்னெல்லாம் நடக்குது, ஆனா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட்டிங் சீன் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்கவே காமெடி பல இடங்களை நல்லாவே தெரிக்க விட்டுருக்குறாங்க. முக்கியமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றக்கூடிய அந்த ஒரு காமெடி ஆகட்டும், இல்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்காக எதுக்காக ஜாயின் பண்றேன், நான் இந்த மாதிரி கொத்தனார் இந்த மாதிரியான ஒர்க்லாம் ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் நல்லா ஃபன்னாவே கொண்டு போயிருக்காங்க. கம்ப்ளீட்டான ஒரு ஃபன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இது மூணுமே யூஸ்ஃபுல்லா ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபெக்டா கச்சிதமா கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல பேசில் ஜோசப்ல இருந்து டொவினோ தாமஸோடைய ஒய்ஃப் கேரக்டர், அவங்களுடைய பொண்ணு அண்ட் டொவினோ தாமஸோட ஃப்ரெண்ட்ஸ், பேசில் ஜோசப்போடைய ஃப்ரெண்ட்ஸ், ரியா ஷெஃப் அண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரை
நீட்டா கச்சிதமா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, லாஸ்டா நான் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆன யூத் படத்த பார்த்து நல்ல ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து குடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் தான் எனக்கு வந்து நல்ல பயங்கரமான ஒரு ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. எஸ்பெஷலி பக்கத்து சீட்ல இருக்கிறவர்லாம் விழுந்து விழுந்து அவர் வந்து சிரிக்கிறாரு. எனக்குமே சிரிப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. அண்ட் படத்துடைய கிளைமாக்ஸ் வந்து எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ் பயங்கரமா பேசில் ஜோசப் வந்துட்டு இந்த படம் அவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் பிளஸ் அவரோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு பயங்கரமா குடுத்திருப்பாங்க. நீங்க மறக்காம இந்த படத்த தியேட்டர்ல போய் வைபா என்ஜாய் பண்ணி பாருங்க. ஏன்னா, பக்கத்துல இருக்கிற நபர் மட்டும் இல்ல. மொத்தம் அண்ணா ஸ்கிரீன் 2ல வந்துட்டு 150 சீட்ஸ் இருக்கு. 150 சீட்ஸுமே நேத்திக்கு 7:15 PM ஷோ வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு கிளாப்ஸ் அடிக்கிறது, கத்துறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வைப் செட் ஆயிருக்கு.